Hi friends, welcome to KeeSho Aari World. இன்னைக்கு கிளாஸ் 6ல் நம்ம வந்து டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு ஸ்கேல் பென்சில் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு லைன் போட்டுக்கிறேன். ரொம்ப அழுத்தி வந்து லைன் வந்து போடாதீங்க, மேலோட்டமாகவே போடுங்க. பென்சிலே இப்போதைக்கு யூஸ் பண்ணுங்கள் பிகினராக இருக்கும் போது. ஓகேவா? எதுனா கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஏன்னா எரேசர் வச்சு அழிச்சிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து த்ரெட் எடுத்துக்கிட்டேன். நீடில் எடுத்து நம்ம அந்த லைனுக்கு நேராக வந்து குத்தி த்ரெட்டை வந்து வெளியில் எடுக்கிறோம். ஸோ வெளியில் எடுத்துகிட்டு ஒரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம வந்து போடுறோம். ஓகேவா? நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் எடுத்துகிட்டு உள்ளே ஒரு லாக் போட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை வெளியிலுக்கணும். பொறுமையாக இழுங்க, வேகமாக வந்து இழுத்துறாதீங்க. வேகமாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டு வந்து கட்டாக செய்யும். ஓகேவா? அதனால் வந்து பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். நான் எப்படி எடுக்கிறேன், எவ்வளோ பொறுமையாக பண்ணுறேங்கிறத நல்லாவே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு எண்ட் நாட் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ரெண்டாவது லைன் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நடுவில் வந்து ஃபஸ்ட் லைன் செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதுக்கு நடுவில் வந்து அந்த த்ரெட்டை ரெண்டுத்தையுமே கொஞ்சம் நகர்த்தி பார்க்கணும். ஸோ நகர்த்திட்டு அதில் நீடில் விட்டு த்ரெட்டை வந்து வெளியில் எடுக்கணும். நான் எப்படி எடுக்கிறேங்கிறத பாருங்கள். இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது செயின் ஸ்டிச்சில் அதே மாதிரியே நகர்த்தி த்ரெட்டை உள்ளே விட்டு ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். நான் மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரியே நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணி பொறுமையாக திருப்புங்க. ஸோ எடுத்துகிட்டு அதே மாதிரியே அந்த ஃபஸ்ட் லைனில் உள்ள செயின் ஸ்டிச்சில் இந்த த்ரெட்டை உள்ளே விட்டு எடுக்கிறோம். நீடில் வந்து 90 டிகிரியில் வைங்க, அப்போ தான் வந்து எடுக்க முடியும். ஸோ ஃபுல்லாக வந்து சாய்வாக வச்சு நீடில் வந்து ஹேண்டில் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து போட்டோம். எண்டு நாட் வந்து இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ எடுத்துகிட்டு வந்து இதுக்கு பக்கத்தால் த்ரெட்டை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங்காகவே இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு த்ரெட்டை ஒன்று எடுக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த முன்னாடி போட்டிங்கள அந்த மறுபடியும் போடுறேன். ஸோ கொஞ்சம் லாங்காக இழுத்துட்டு திரும்ப த்ரெட்டை வந்து வெளியில் எடுக்கிறோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த முன்னாடி இருக்கிற த்ரெட்டை வந்து நீடிலால் பிடிச்சிக்கிட்டு நாட் வந்து போட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நாட் வந்து போடணும். எண்டு நாட் இந்த மாதிரி வந்து த்ரெட்டு வந்து மேலே தெரிஞ்சது அப்படின்னா கீழே இழுத்து பாருங்கள். விழானா இந்த மாதிரி கை வச்சு நீடில் உள்ளே விட்டு கீழே வந்து இழுத்துருங்க. சரிங்களா? அந்த மாதிரி இழுத்தாவே அது வந்து போயிடும். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் அது வந்து போகும். ஓகேங்களா? இதே மாதிரியே பண்ணுங்கள். ஸோ டபுள் செயின் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி தான் போடணும். இது வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அவுட்லைன் கொடுக்க. ஸோ அதே மாதிரியே இதுவும் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் டிசைன் பண்ணுறேன்ல, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லா ஷேப்லேயும். ஸோ இது மாதிரி ஒரு ஃப்ளவர்லேயும் வந்து டபுள் கலரில் த்ரெட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணணும். நான் வந்து ரேண்டமாக தான் இது வரைஞ்சி காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். இதுக்கு வந்து டிசைனும் வந்து பண்ணணும்.
ஸோ இது 4த்துலேயும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா A4 ஷீட் அளவுக்கு நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எதனா ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எடுத்து டிசைன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.